ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கிறிஸ்பியான சிக்கன் லெக் பீஸை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக தனி மிளகாய்த்தூள், உப்பு, சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், டர்மரிக் பவுடர், கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் மைதா, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் லைட்டாக அது கூட தண்ணி தெளித்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். அது கூட நான் எடுத்து வச்சுருக்க 2 சிக்கன் பீஸையும் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிட்டேன். அந்த மசாலா ஃபுல்லுமே ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் ஒரு 2 hours மேரினேட் பண்ணுறேன். இப்போது மைதா கூட கார்ன்ஃப்ளவர், உப்பு, அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 சிக்கன் பீஸையும் ஃபஸ்ட்டு புரட்டி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அந்த மாவு எல்லாமே கோட் ஆகிற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே புரட்டி எடுத்துட்டு நான் ஒரு சில் தண்ணியில் அதை மூழ்கி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கலந்து வச்சுருக்க மாவில் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே கோட்டாக இருக்கும். நமக்கு KFC ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியான சிக்கன் கிடைக்கும். இப்போ நம்ம மாவில் எடுத்து மாவு போட்டு வச்சுருக்க அந்த சிக்கனை சூடான எண்ணெயில் ஒரு மிதமான ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஒன் சைடு இப்போ வெந்துடுச்சு. நான் இன்னொரு பக்கத்தையும் திருப்பி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா ஒன் சைடு வெந்துடும். அடுத்த சைடு நம்ம நல்லா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்கணும். இப்போ நல்லா நமக்கு 2 சைடுமே புரட்டி போட்டு சிக்கனை பொரித்து எடுத்துட்டோம். நமக்கு வீட்டிலையே இப்போ சிக்கன் KFC ஸ்டைலில் ஃப்ரை கிடச்சிருச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வெளியில் கடையில் காசு கொடுத்து வாங்கினோன்னா ரொம்ப ரேட் அதிகம். இதை நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டிஷ்ஷோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.